ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஃபார்முலேஷனில் வரும். க்ரீம் பேஸ், லோஷன் பேஸ் அண்ட் ஆல்சோ ஜெல் பேஸ். இதில் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்காங்க அப்படின்னா they can go for ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ். அவங்களுக்கு க்ரீஸியாகவும் இருக்காது, பரு வரக்கூடிய தன்மை அந்த ஜெல் பேஸில் குறைவாக இருக்கும். அடுத்தது கட்டம் பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு க்ரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ், ஒரு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஒரு அலர்ஜிக் டெண்டன்சி இருக்குது அப்படின்னா they can go for க்ரீம் பேஸ். அண்ட் பர்டிகுலர்லி ரொம்ப எட்டோபிக் ஒரு சென்சிட்டிவிட்டியோடு இருக்கிறவங்க தன்மை இருந்தால் செராமைட் பேஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் will be better. இப்போ நார்மல் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா they can go for லோஷன்ஸ். இதுதான் வந்து மாய்ஸ்சரைசர்ஸ். இதில் வந்து நான் ஆர்கானிக்காக மட்டும்தான் டாக்டர் யூஸ் பண்ணுவேன். நான் எது போட்டாலும் நேச்சுரலாக இருக்கிறது போடுறது தான் எனக்கு பிடிக்கும், கெமிக்கல்ஸே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் சொல்கிறத கேட்குறோம். பட் நிறைய டைம் வந்து ஆர்கானிக் ஸ்கின் கேர் ஒரு ஆர்கானிக் விஷயங்கள் நம்ம போடுறது வந்து பல தோலுக்கு பல விஷயம் ஒத்துக்காது. நம்ம அது தெரியாமல் அந்த சென்சிட்டிவிட்டி லெவலோ எதையுமே செக் பண்ணாமல் நம்மள ஆர்கானிக் நினச்சி போடுற விஷயங்கள் இன்னும் ஸ்கின்னை மோசமாக்கிறதுக்கு அலர்ஜி கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி உங்கள் ஸ்கின் டைப் என்னன்றது தெரிஞ்சு அதுக்கேற்ற மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. நன்றி.